மிதுன ராசி அன்பர்கள் மனசில் பொறுத்த வரைக்குமே ஒரே குழப்பம் வீட்லேயே ஒரே கூச்சல் குழப்பம், வெளியே போனாலுமே ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை. பெரும்பாலும் வாழவே முடியாதுங்கிற ஒரு பயம் இருக்கிறப்ப, இனி வாழ்க்கையில் எப்படியாவது வாழ்ந்தாங்கன்னு நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு வர்றப்ப அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று நடந்து உங்களை முடக்கி வச்சிருதுன்னு சொல்லலாங்க. மனசுலேயும் சரி, ஏகப்பட்ட பாதிப்புங்கிறது நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் எப்படியாவது கடந்து தான் வந்தாகணும், பெத்த பிள்ளைகளாக இருக்கட்டும், குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த நேரம் இருந்தாலுமே, இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எந்த வகையில் இந்த கஷ்டம் வருதுன்னே தெரியாத குடும்பத்தில் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. நல்லா போயிட்டு குடும்ப வாழ்க்கையில் கூட எதுக்கு காரணமே இல்லாத சண்டை வருதுன்னே தெரியாது. தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, வெளியிலையும் அப்படி தான், அக்கம் பக்கத்துலேயும் பிரச்சனை, சகோதர வகையிலும் பிரச்சனை, சொத்து ஒரு நல்ல முறையாக பிரிச்சுட்டு போகலான்னு நினச்சா கூட சொத்தை பிரிக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் மிதுனராசி அன்புகள் இருப்பாங்க. இப்படியே போயிருமா வாழ்க்கைங்கிற ஒரு ஏக்கம் தான் இந்த மிதுனராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும். நீங்கள் என்ன தான் ஏறாத கோவில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லைன்னு நீங்கள் இருந்தாலுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இந்த மாதத்தில் குலதெய்வத்துக்கு அளவில்லாத சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை வச்சுருந்தாலும் சரி, இனி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு நீங்கள் வேண்டுதல் வச்சாலும் சரிங்க, அது பழிக்கக்கூடிய வாய்ப்புண்டு. வேலையாக குலதெய்வ கோவிலுக்கு போங்க. ஒரு சில பரிகார முறைகளை செய்ய பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றம் நடக்கும். சில பேர் எல்லாமே வருஷக்கடங்கில் கூட இந்த குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இருப்பாங்க. வெளியூரில் இருப்பாங்க, இல்லைன்னா வேலை விஷயமா வேற ஊரில் இருப்பாங்க. இதை காரணம் காட்டி கூட குலதெய்வத்தை வழிபடாமல் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கூட இந்த நேரத்தில் தயவு செஞ்சு இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் பெற போகிறீங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குலதெய்வங்கிறது பெரும்பாலும் பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டுங்க. உங்கள் சுய ஜாதக ரீதியாக நீங்கள் பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கலாம். பெரும்பாலும் மூத்த குழந்தைகள் வழியிலையுமே உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய குலதெய்வம் என்னங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். பெரும்பாலும் ஜாதக ரீதியாக பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, இந்த பங்காளி வகையில், இந்த தாத்தா பாட்டி அவங்க வழியில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் முறையாக விசாரித்த கூட உங்கள் குலதெய்வம் தெரியாதவங்க பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கலாங்க. தொடர்ந்து இந்த குலதெய்வ வழிபாடுங்கிற இந்த நேரத்தில் ஏன் முக்கியம்னா, குலதெய்வத்துக்கு அளவில்லாத சக்திங்கிறது இந்த ஆடி மாதத்தில் நிறைஞ்சிருக்கும் தற்செயன காலம். இந்த நேரத்தில் வேலையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டாலும் சரி, நீங்கள் வழிபடாமல் விட்டவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் மண் அகல் விளக்கில் தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். அப்படின்னு நீங்கள் தீபம் ஏற்றுறப்ப இழுப்பெண்ணெய் கொண்டோ இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றியோ நீங்கள் பஞ்சு திரி போட்டு மண் அகல் விளக்கில் தொடர்ந்து நீங்கள் இந்த நேரத்தில் வழிபாடு செய்யணுங்க. அமாவாசை பௌர்ணமி நாட்கள் தான் வழிபாடு செய்யணும்லாம் இல்லை. இந்த மாதத்தில் எல்லா நாளுக்குமே நீங்கள் எப்போ வேணாலும் போய் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்கிறது நல்லது. அப்படி நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்கிறப்ப கொஞ்சமாக பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தோட பேரை மனதார நீங்கள் 21 முறை கூப்பிட்டு நீங்கள் இந்த தீபத்தில் நீங்கள் நிலைநிறுத்த பாருங்கள். ஏன்னா எந்த தெய்வத்தை நினச்சி நம்ம தீபம் ஏற்றுறோமோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில் ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறதா உண்மை. அதனால் இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். இப்படி தொடர்ந்து பொறுத்த வரைக்குமே 41 நாட்கள் ஒவ்வொரு விளக்காக நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டு 41 நாட்கள் தொடர்ந்து உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது. அப்படி குலதெய்வ கோவிலுக்கு தினமும் போகாதவங்க வீட்டிலேயே கூட வீட்டை சுத்தம் செஞ்சு நல்லா நிலவாசப்படியை சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு தீப தூப ஆராதனை காட்டின பின்னாடி உங்களுடைய குலதெய்வ படம் இருந்தால் குலதெய்வ படத்துக்கோ இல்லைன்னா தீப ஏற்றி பொறுத்த வரைக்குமே தீப ஏற்றி நீங்கள் 41 நாட்கள் இப்படி நீங்கள் தொடர்ந்து உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய முன்னோர்கள் வழியிலோ எந்த தப்பு செஞ்சுருந்தாலும் மனதார மன்னிப்பு கேட்டுட்டு தொடர்ந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். இது நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வீட்டில் செய்கிறப்ப நீங்கள் ஒரு துளி தேன் அந்த தீப எண்ணெயில் நீங்கள் விட்டுட்டு 5-6 மிளகு போட்டு அந்த அதாவது அந்த தீபத்தில் போட்டு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது. குலதெய்வத்தோட கோபம் இருக்குங்கிறது எப்படின்னா ஒரு சுய ஜாதக ரீதியாகவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதனால் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்குமே எந்த பாவத்தில் எந்த கிரகம் இருக்குது, குலதெய்வம் சாபம் இருக்குதா, குலதெய்வம் கோபங்கிறதா தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வத்தை வழிபடாமல் வரதுனால மட்டும் பொறுத்த வரைக்குமே குலதெய்வத்தோட கோபங்கிறது இருக்கிறதில்ல. வயசான காலத்தில் பெற்றவங்களை கைவிடுறது, இந்த முன்னவங்க இறந்த பின்னாடி அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் முறையாமல் செய்யாமல் இருக்கிறது, பெண்களை வதை செய்கிறது, இந்த பசுக்கள் இந்த மாதிரி வாயிலாத ஜீவனை பொறுத்த வரைக்குமே வதை செய்கிற இந்த மாதிரியான விஷயம் இருந்தாலுமே குலதெய்வத்துக்கு கோபங்கிறது இருக்கும். அதனால் என்ன பெரிய குலதெய்வம் ஒரு சாபம் தோஷம் இருந்தாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குலதெய்வத்தை வணங்குறதை மட்டும் விடக்கூடாது. நிறைய பேர் குலதெய்வ கோவிலுக்கு போனாலே ஏதாவது தடையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே குலதெய்வத்தோட கோபங்கிறது இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்ய பாருங்கள்.
பெரும்பாலுமே நீங்கள் என்னதான் உங்களுக்கு என்னதான் நேரம் நல்லா இருந்தாலுமே வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது இல்லாத சூழ்நிலை இருக்குதுன்னா அங்கே குலதெய்வத்தோட கோபம் இருக்குன்னு அர்த்தம். சொந்த பந்தம் யாருமே இருந்தாலுமே யாருமே முன் வர மாட்டாங்கங்கிற ஒரு விஷயங்கிறது இருக்கும். ஆதரவுங்கிறது எந்த பக்கமும் இல்லாமல் இருப்பீங்க. எல்லா பிரச்சனையும் உங்கள் மேலே தான் வந்து விழ மாதிரி இருந்திருக்கும். பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே ஒரு தாயா தந்தையா முன்னாடி நின்று எல்லா விஷயத்தையும் கவனிக்கக்கூடியவங்களா இந்த மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு எல்லாரை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாமே பொறுத்த வரைக்குமே குலதெய்வத்துக்கு உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆனால் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை முறையாக செஞ்சாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. இந்த நேரத்தில் மேலும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிச்சுட்டு அவங்கவுங்க வழக்கப்படி உங்கள் குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையலிட்டு 5 முக விளக்கு ஏற்றி அதோட தண்டு பாகத்தில் ஒரு புது துணி வஸ்திரம் சாத்தி அதுக்கு மேலே தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் செஞ்சு தீப தூபம் காட்டி உங்களுடைய குலதெய்வ பேர் தெரிஞ்சால் குலதெய்வ பேரை சொல்லி மனதார நீங்கள் வழிபாடு செய்யணும். என்னுடைய குலதெய்வமே மனசில் என்ன மன வருத்தம் இருந்தாலும் சரி, எங்கள் குலத்தை நீங்கள் காப்பாற்றணும், உங்களை பொறுத்த வரைக்குமே உங்களை விட்டால் வழி இல்லை, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே மனதார நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப இந்த சக்கரை பொங்கலை படைகளை செஞ்சு நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறப்ப விரைவிலேயே குலதெய்வம் அணுகிறது கிடைக்கும். அப்படி குலதெய்வம் தெரியாதவங்க கூட விரைவிலேயே நீங்கள் யாருங்கிறத எங்களுக்கு காட்டி கொடுங்கன்னு நீங்கள் வேண்டிக்கிங்க. இறைவனோட அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. இன்னொரு முறை இருக்குது. வீட்டோட தலைவாச நிலவை கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் சந்தனம் வச்சு புது துணி சாத்தி நிலவாசப்படிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் வெத்தலை பாக்கு பழம் வச்சு பொட்டு வச்சு நிலவாசப்படியை பூஜை செஞ்சிங்கன்னா நிலவாசப்படியில் குலதெய்வம் வந்து உட்கார ஆரம்பிக்கும். உங்களுக்கு விரைவிலே காட்டித்தரக்கூடிய வாய்ப்புண்டு. இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். சுய ஜாதக ரீதியாகவும் மொத்தம் தெய்வங்களை கண்டுபிடிக்கலாம். குடும்பத்துக்கு வரக்கூடிய தெய்வம், ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம், அதே மாதிரி உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்கள் குலதெய்வம் இது எல்லாமே காட்டி கொடுத்துரும். அதனால் நீங்கள் ஜாதக ரீதியாகவும் செஞ்சுக்கலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை எல்லாமே செஞ்ச பின்னாடி முக்கியமாக வேண்டுதல் இதுக்கு முன்னாடி வச்சிருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே இந்த மாத காலகட்டங்களில் வேண்டுதலை நிறைவேற்ற பாருங்கள். இனி நல்லதாக நடக்கக்கூடிய எல்லா விஷயமுக்கத்துக்கும் இந்த நேரம் நீங்கள் குலதெய்வத்து கோவிலுக்கு போய் வேண்டுதல் வச்சுட்டு இருந்தாலும் விரைவில் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, நிறைய பேர் சொத்து பிரச்சனையாக இருக்கக்கூடியதான் இருப்பீங்க. முறையாக சொத்தை பிரிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த அண்ணன் தம்பிங்க எல்லாமே ஒத்து வர மாட்டேங்கிறாங்களேங்கிற ஒரு சிந்தனைங்கிறது இருக்குங்க. அப்படியே ஒத்து வந்தாலுமே தாய் தந்தை வழியில் கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருக்கும். தாய்க்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு, கொஞ்சம் பகை உணர்ச்சியோடு இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்களாவே எந்த விஷயத்தையும் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் சகோதர வகையிலுங்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை வரதான் செய்யும். நீங்களாவே எந்த விஷயத்தையும் ஏற்படுத்தாதீங்க, பெருசுப்படுத்தாதீங்க. கருத்து வேறுபாடுங்கிறது வர வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். வீடு கட்டக்கூடியவங்களா இருந்தால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கட்டுமானத்தில் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை, ஆனாலுமே சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும். அதே மாதிரி பண வரவு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. பண வருமானம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய நேரம் தான். பிள்ளைகள் வழியிலும் அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வெளிநாட்டு யோகம், இடமாற்றம், இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குங்க. பெரும்பாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நேர்மறை சிந்தனையோடு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். மிதுன ராசியில் குருவும் சுக்கரனும் வந்து அமர்ந்திருக்கிறதால, ராசியில் குரு முற்றும் அமர்ந்திருக்கிறதால சும்மாவே நீங்கள் குழம்பக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஆனால் இந்த நேரத்தில் குழப்பங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனசு ஒரு நிலையில் இருக்கிறதால எந்த வேலையும் செய்ய முடியாது இருப்பீங்க. அப்படியே வேலை செஞ்சாலும் உடம்புல அதிகப்படியான அசதி, ஒரு அடிச்சு போட்ட மாதிரி அசதிங்கிறது இருக்குங்க. முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கோங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க. இந்த நேரம் பணம் வரக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. செய்யக்கூடிய தொழிலுமே வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை காட்டக்கூடிய நேரமாக தான் நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பாக தாங்க இருக்குது. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே சுயதொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் ஏற்படும். வீடு வாங்குறது, வீட்டு கடன் வாங்குறது, வீட்டுக்காக கடன் வாங்குறது, படிப்புக்காக வாங்குறது, இந்த நேரம் கொஞ்சம் கடன் தொல்லை அதிகமாக தான் இருக்கும். அதிக வட்டிக்கு கடன் வாங்காதீங்க. இந்த நேரம் மனசில் நிறைய ஆசை இருக்கும். அதனால் மனசு சொல்கிறதெல்லாம் கேட்கறது வேண்டாம். மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். வேலையில் பொறுத்த வரைக்குமே பாதிப்பு இல்லை. கூட இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் நெருக்கடி கொடுப்பாங்க. ஆனாலுமே நீங்கள் அதை அதிக அக்கறை காட்டாமல் உங்கள் வேலையில் கவனம் காட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்குது. குரு சுக்கரன் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சாதகமாக இருக்கிறதால நீங்கள் பயப்பட வேண்டாம். குழந்தைகளோட நிலையிலுமே படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக தான் இருக்குது. யோகமான காலகட்டம். தொடர்ந்து முயற்சி செஞ்சாங்கன்னா கல்வி நிலையில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக தான் மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த இளம் வயசுக்காரங்களுக்கு எல்லாமே இந்த காதல்ங்கிறது மலரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் காதல் விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. அதிகப்படியான ப்ரெஷருங்கிறது காதல் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடாது. இந்த நேரம் உங்களுக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் பெண் தெய்வம் இருந்தால் தொடர்ந்து இந்த நேரம் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க. இது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும், தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு ஏன் செய்யணும்,
எப்படி செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குலதெய்வ வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு இருப்ப உங்கள் வீட்டில் பள்ளி சத்தமிடுதாங்கிறத நீங்கள் கவனிக்க பாருங்கள். பள்ளி சத்தமிட்டால் நல்ல விஷயம்தான்.